ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி செடி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செடியை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன தொட்டியில் இருந்தாலும் இது செழிப்பாக இருக்க காரணம் அதில் நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகளோட தோல், அதாவது பீட்ரூட், கேரட், வாழைக்காய், வெங்காயம், பூண்டு, இதோட தோலெல்லாம் தாங்க நாங்கள் போட்டோம். அதனால தான் இது நல்லா வளமாக வளர்ந்துருக்கு. இப்போது இதோட மருத்துவ குணம்னு பார்த்தா, வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண் இருந்தால் காலையில் 5 to 6 பூவின் இதழ்களை அப்படியே மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மட்டும் இல்லை, காஞ்ச பூவை கூட தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி இதனுடன் சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி சேர்த்து கருப்பட்டியை கரைத்து ஊற்றி கொதிக்க வைத்து மணப்பாகு போல் செய்து வைத்து கொண்டு அதிலிருந்து 2 ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் தண்ணீரில் கலந்து தினமும் ஒருவேளை குடிக்கலாம். இதனை உள்ளுக்கு குடிப்பதால் ஸ்டார்டிங் பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். தலைக்குன்னு பார்க்குறப்போ சீயக்கா கூட செம்பருத்தி பூ மற்றும் இலைகளை காய வைத்து சேர்த்து அரைத்து குளிக்க தலைமுடி நீளமாக வளரும். செம்பருத்தி பூக்களை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி ஆறிய பிறகு வடிகட்டி தலையில் தடவ உடல் சூடு தணியும், இளநரை சரியாகும், முடி நீண்டு வளரும், கருமையாக மாறும், மேலும் சிறந்த கண்டிஷனராக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.